ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। कैवल्य उपनिषत् ॐ शान्ति पाठं भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्ट्वागुंसस्तनूभिः व्यशेम देवकी दय्यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। एटावद् मन्त्रम् स ब्रह्म स शिवश्चेन्द्रः सोऽक्षरः परमस्वराट् स एव विष्णुः स प्राणः स कालोकालः अग्निः च स चन्द्रमाः। இங்க பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் சொல்லி முடிச்சுட்டு 11வது மந்திரத்துக்கு மேலதான் ஸ்ரவணத்தை பத்தி இறைவன் பேசுறாரு. எடுத்தோன்னே நிதித்தியாசனம். அப்ப ஏன் நிதித்தியாசனம் அப்படிங்கறது என்ன நம்ம பார்த்தோம். வகுப்புகள்ல வேதாந்த வகுப்புகள்ல நாம ஈஸ்வர தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை என்ன புரிந்து கொண்டோமோ அது மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும். புத்தி ஏத்துக்கிட்டாலும் மனதினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது மைண்ட் நீட்ஸ் அபியாசம். திருப்பி திருப்பி அந்த பெற்ற ஞானத்தில் நின்று பழகுதல். அப்பதான் மனதும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த ஞான பலன் மோட்சத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதற்காக நிதித்தியாசனம் இஸ் கம்பல்சரி. ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி மகான்கள் அவங்களுக்கு வேணா குரு சொன்னோன்ன ரமணர் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவர் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில போய் நின்றார். அது வெரி ரேர். அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார்மலாக எல்லாத்துக்கும் ஸ்ரவணம் ஸ்ரவணங்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரவண காலத்தில் பிரம்மம்னு ஒன்று இருக்குது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது நீயா இருக்கிறங்க போது அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத டவுட் நிறைய வரும். எப்படி கடவுள் நானும் ஒன்று, அவர் சர்வசக்திமான், உலகத்தை படைக்கிறாரு, காத்தல் அழித்தல் எல்லாம் பண்றாரு, நீ இறைவனாக இருக்கிறான்னு சொல்லும்போது முதல்ல நிறைய டவுட் வரும். அப்போ அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறது தான் மனனம். மனனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் அகம் பிரம்மாஸ்மின்னு புரியும். ஆனால் புத்தியில் ஏற்றுக்கிட்டா கூட மனது அதனால் அக்செப்ட் பண்ண முடியாத நிலையில் we all need நிதித்தியாசனம். அது 2 டைப் பார்த்தோம். ஒன்று ஒரு இடத்துல அமர்ந்து, முதல்ல ஒரு இடத்துல அமர்ந்து சொல்லி கொடுத்த நிதித்தியாசன வார்த்தைகளை அகம் சர்வ வியாபி அந்த மாதிரி எடுத்து வச்சு நிதித்தியாசனம் பண்றதுக்கு இறைவனே உதவி செய்கிறார். நீ எப்படி நிதித்தியாசனம் பண்ணணும், எந்த மாதிரியான வார்த்தைகளை எடுத்து வச்சு நீ சிந்திச்சினா நீ அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற கான்செப்ட்ல நழுவாமல், அந்த ஞானத்தில் நழுவாமல், மனம் எப்ப பிடிக்குதோ அப்பதான் நம்ம நழுவாமல் இருக்கும். அந்த நழுவாமல் இருப்பதற்கு அவர் பல வார்த்தைகள் எடுத்து வச்சு நீ இப்படி சிந்தி, நான் சர்வவியாபியாக இருக்கிறேன். இத்தனை நாள் எப்படி பார்த்தோம், பிரம்மம் சர்வவியாபி, பிரம்மமா சாஸ்வதம், பிரம்மம் நித்தியம், அந்த மாதிரி படிச்சது சிரவண காலத்தில். அப்புறம் அகம்ங்கிற போது நமக்கு அது புத்தியை ஏத்துக்கிட்டாலுமே, லாஜிக்கா புரிஞ்சதுனாலுமே மனம் அதை ஏத்துக்காத போது நம்ம என்ன பண்றோம், நான்
சர்வவியாபியாக இருக்கிறேன் எப்படிங்கிறத லாஜிக்காக மனதுக்கு சிந்திக்க வச்சு கொஞ்சம் அதை அபியாசம் செய்தல். ஏன் இதுக்கு முன்னால் என்ன அபியாசம் பண்ணி வச்சோம்? நான் இந்த சரீரம் அப்படிங்கிற அபியாசம் பல கோடி ஜென்மங்களாக பண்ணி வச்சுருக்கோம். அது உடனே அது அவசரப்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? திருப்பி மீண்டும் எவ்வளவு காலம் முடியுமோ அதற்காகத்தான் இறைவன் கொடுத்த 100 ஆண்டுகளை. அப்போ அதை நீ நிதித்தியாசனம் பண்ணி நீ அந்த ஞானத்தில் நின்று நழுவாமல் நின்று பழகுதல். அது ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துல மெயினாக சொல்கிறது. ஒரு இடத்துல அமர்ந்து பண்ணுறத இந்த உபனிஷத்தில் மெயின் கான்சன்ட்ரேஷனாக சொல்லுது. அதுதான் இது. முதிர்ச்சி அடைய நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த இடத்துல நின்று டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? கடைசியில் 24/7 நான் என்னிடத்தில் நின்று, நான் என்னில் நிற்றல். அவ்வளோதான். என்னுடைய வீட்டில் நான் நின்று கொண்டு இருத்தல். எப்போ அதுக்கு முன்னால் என்ன இருந்தேன்? என்னை பல இடத்துல தொலைச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து வச்சு என் வீட்டை நான் அடைதல், தன்னில் தானே சுகித்து கொண்டிருத்தல், ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? நிதித்தியாசனம் பண்ணணும். இப்போ நாம் இந்த இடத்துல அவர் நிதித்தியாசனம் முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம பார்த்தோம் உமாசகாயம். போன மந்திரத்தில் உமாசகாயம்னு தியானத்துக்கு வந்துடுறார். சகுன பிரம்ம உபாசனைக்கு வந்துடுறார். இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு திருப்பி எதுக்கு தியானம்? எதுக்கு நீ வாட்டுக்கு நீட் ஆஃப் மெடிடேஷன்? நான் வேதாந்தம் படித்தா பத்தாதான்? உட்காந்து தினம் கண்ணை முடிக்கும் தியானமெல்லாம் அதெல்லாம் ரொம்ப உபனிஷத்தை படிக்காதவங்களுக்கு. அப்படி அல்ல, உபனிஷத்துக்கள் படித்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அவசியம், மிக மிக அவசியம் மெடிடேஷன். சகுன பிரம்ம மெடிடேஷன். அது ஓம்காரமாக எடுத்து வச்சு பண்ணலாம். இஷ்ட தேவதை யாராவது எடுத்து வச்சு ஜபம் பண்ணுதல். வாய் விட்டு சொன்னால் அதுக்கு பேர் சத்தமாக சொல்கிற ஜபம். மனசுக்குள்ளே சொல்லலாம். இந்த மாதிரி மெடிடேஷன் ஏன் தேவை அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்து போன கிளாஸில் இப்போ நம்ம நிதித்தியாசனம் ஆரம்பிக்கும் போது மனம் என்ன ஆயிரும்? எடுத்தோன்னே அப்படியே நிதித்தியாசனம் உட்காராது, மனம் வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியில் போகுது அப்படின்னோடனே அந்த மனதுக்கு சக்தி கொடுப்பதற்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? டெக்னிக்கே மெடிடேஷன். மனம் வெளியில் போகுதுன்னா உடனே மனம் எங்கே போயிடணும்? மெடிடேஷனுக்கு ரெடி ஆகிக்கணும். இது கொஞ்சம் பண்ண முடிஞ்சவங்களுக்கு உட்காடுறங்க கொஞ்சம் நேரம், 2 minutes. கொஞ்ச நேரங்கிறது இங்கே 2 நிமிடங்களே பெரிய நிமிடம். ஸோ 2 நிமிடம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எனக்கு போகுது அப்படிங்கிறவங்களுக்கு தான் என்ன சொன்னார் அவர்? மெடிடேஷன் பண்ணிக்கோ. அப்படி வெளியில் போகுதுன்னா உடனே மெடிடேஷன் பண்ணி நீ சைட் பை சைட் மெடிடேஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உனக்கு அந்த நிதித்தியாசனம் ஈஸியாக வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒர்ட். இல்லை, என்னால் நிதித்தியாசனம் என்னன்னே எனக்கு தெரியலிங்க, என்னமோ வகுப்பில் படிக்கிற புரிஞ்சமாக இருக்குது, நிதித்தியாசனம் என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு அப்படின்னாவே என்னன்னு புரியல அப்படின்னா என்ன பண்ணு? திருப்பி நீ சிரவணம் பண்ணிக்கிட்டே இரு, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இரு. ஸோ 2 நிலையிலையும் மெடிடேஷன் தேவை. சுத்தமாக எனக்கு ஒன்றுமே முடியலைங்கிற காலத்துலேயும் மெடிடேஷன் தேவை. இல்லைங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் போகுது அப்படின்னாலும் மெடிடேஷன் பண்ணிக்கோ. அது வெளியில் போனோன்னே ஐயோ என்னால் பண்ண முடியேன்னு கவலைப்படாத. அதை நீ ஏன்னா உலகத்தில் எந்த மனம் எங்கே போனாலும் அது சகுன பிரம்மம் தானே. எங்கே போகுதோ அது சகுன பிரம்மமாக நினைத்து நீ திரும்பி மெடிடேஷனுக்கு ஆரம்பிச்சுக்கோ. அப்போ குவாலிஃபிகேஷன் பெரிய. அப்போ ஏன் என்னால் முடியல, நிதித்தியாசனம் என்னன்னே தெரியல அப்படிங்கிற ஸ்டேஜில் வகுப்புகள்லாம் புரியுதுங்க, சத்தியமித்தியாலாம் கான்செப்ட்லாம் புரியுதுங்க, ஆனால் நிதித்தியாசனங்கிறது எனக்கு ஒன்றுமே உட்காரவே முடியல அப்படிங்கும்போது சிரவணத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. வகுப்பை மீண்டும் மீண்டும் கேட்க இந்த growth நமக்குள்ள நம்மை அறியாமல் நம் மனம் ஒரு வளர்ச்சியை அடையும். இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா சாஸ்திரம் உள்ளே போய் அதுமட வேலை அது செய்யும். நீங்கள் அகங்காரத்தில் இன்னும் எதையும் பண்ண முடியாது. ஸோ மீண்டும் மீண்டும் வகுப்புகள் கேட்க இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாமல் உள்ளே நடந்துடும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. நான் ஃபோர்ஸ் பண்ணி இதில் நான் வரணும்னு வர்றதல்ல. வகுப்புகள் கேட்க அந்த கருத்துக்கள் உள்ள வாங்க சவணம் அப்படி மனனமாக மாறும், மனனம் நிதித்தியாசனமாக மாறும். அப்படியே அது தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுவா சுபாவமாக நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நின்று நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஆனால் அந்த இடத்துல நின்று நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுன்னு கூட நமக்கு தெரியாத நிலை தான் முதிர்ச்சி நிலை. இப்போ நான் அந்த இடத்தில் நின்று பண்ணுகிறேங்கிறது அகங்காரத்தில் சொல்கிறது. அது நிதித்தியாசனமே அல்ல. நம்மளை அறியாமல் நம்ம நிதித்தியாசனத்தில் நின்று டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். தட் இஸ் அல்டிமேட்.
அது வர்ற வரைக்கும் அகங்காரத்தில் இன்னுதான் என்ன பண்ணணும், நான் இப்போ நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து பண்ணும்போது அது அகங்காரத்தினுடைய செயல்பாடு. நான் பண்ணணும்னு ஒரு கோர்ஸ் பண்ணி உட்காடுறீங்க. ஆனால் அது முதிர்ச்சி நிலைங்கிறது நான் நிதித்தியாசனம் பண்ணுறேனே நமக்கு தெரியாது. அப்போ அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் என்ன பண்ணணும், மெடிடேஷன் சொன்னார். இப்போ நாம் அவர் போன கிளாஸில் சிவனை பற்றி சொன்னார். உமா சகாயம் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நீலகண்டங்கிற வார்த்தை என்னால் ப்ராக்டிக்கலாக பல இடத்துக்கு அது கரெக்டாக பொருந்துது அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ சிவனை பற்றி சொல்லிட்டா அப்புறம் மற்ற பெருமாள் கும்பிட்றவங்க என்னப்பாங்க, அதனால அதாவது ஈஸ்வரன் தான் சிவனாக எல்லா தேவதைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தத்துவத்தை அவருக்கு கொண்டு வரார். இந்த மந்திரத்தில் ஃபஸ்ட்டு அவர் 3 விஷயங்களும் சகுண பிரம்மம். ஒன்று தேவதைகள், இன்னொன்று ஜீவன், 3வது ஜெகத். 3ம் சகுணத்தை தவிர்த்து, சகுண பிரம்மத்தை தவிர்த்து வேறல்ல. ஜீவன், தேவதைகள், இந்த உலகம். அதைத்தான் இந்த மந்திரத்தில் சொல்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ச பிரம்மா, பிரம்மாஜி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, அதுவும் நான் தான். அவர் தான் சக அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரு, இதுக்கு முன்னால படிச்ச நிர்குண பிரம்ம தத்துவம், சகுண பிரம்ம தத்துவம் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்குண பிரம்ம தத்துவம் தான் என்னவா, எதாக ஈஸ்வரனாகவும் இப்ப பிரம்மாஜியாகவும் இருக்கிற. அப்ப நான் எப்படி நிதித்தியாசனத்துக்கு கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரணும், பிரம்ம தத்துவமாக என்னை நான் புரிஞ்சு கொண்டேன் என்றால் நான் தான் என்ன தத்துவமா இருக்கிறேன், பிரம்மாஜி, சக பிரம்மா. அந்த நிர்குண பிரம்மம் தான் பிரம்மன். அடுத்தது ச சிவகா, அவரே தான் ருத்ரன் சிவன். சேந்திரகா அப்படின்னா சக இந்திரகா, அதாவது இந்திரன். சக இந்திர தான் அங்க சந்தியாயி சேந்திரகா இருக்கு, ஆக்கூட்டல் ஏ, சேந்திரகா. இந்திரன்னா எல்லா தேவதைகளுக்குள்ள தலைவனும் அவரே, அவரே பரம். இப்போ அந்த சேந்திரனுக்கு அப்புறம் அந்த லைனை விட்டுட்டு கீழே வாங்க, சகேவ விஷ்ணுகு, அவர் தான் விஷ்ணுவாக இருக்கிறார். இந்த சகுண பிரம்மம் தான் என்னவா இருக்குது, பிரம்மாஜியா இருக்குது, சிவராக இருக்கிறது. அதுக்கடுத்து கீழே வந்துடணும், சேந்திரக இந்திரனாகவும் இருக்கிறது. ச ஏவ, அவரு தான் விஷ்ணு. தனியா ஏவக்கார வேற போடாரு விஷ்ணுக்கு முன்னால, ஏன்னா அந்த குரூப் தனியா இருக்கிறனால அவங்க புரிஞ்சுக்க முடியாத காரணத்தினால அவங்க தனி குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் என்ன போடுறாரு, அந்த நிர்குண பிரம்ம தத்துவம் எங்க அந்த 6வது மந்திரத்துல படிச்சுமே 5வது, அது அந்த நிர்குண பிரம்ம தத்துவம் தான் என்னவா இருக்குது, விஷ்ணுகு, நான் தான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ச பிராணக, இந்த இது வரைக்கும் தேவதைகள் ரூபம், சிவகா, பிரம்மாஜி, சிவகா, இந்திரன், விஷ்ணு. இந்த 4ம் நான் என்ன சொன்னேன், இந்த மந்திரத்தினுடைய மெயின் கான்செப்ட் சகுண பிரம்மம் தான் தேவதைகள் ரூபங்கிறத முடிச்சிட்டார். இந்த வேர்டெல்லாம் பொறுக்கி போட்டீங்கன்னா அது அந்த கான்செப்ட் முடிஞ்சது. நான் தான் எல்லா தேவதைகளாக இருக்கிறேன். அடுத்தது நான் ஜீவனாக இருக்கிறேன், நான் தான் ஜீவனா இருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டு தான் பிராணக. பிராணகன சரீர அங்கத்துடன் சூக்ஷ்ம சரீரமாக என்ன சொல்லலாம், ஸ்தூல சரீரமாக ஏதாவது நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பிராணனை குறிக்குது. ஏன்னா ஒரு சரீரம் உயிரோடு இருக்குதா இல்லையா டிசைட் பண்றது பிராணனா இருக்கிறனால நாம நீங்க பிராணன் போட்டது இந்த ஸ்தூல சரீரத்தை முச்சூடு எடுத்துக்கலாம், சூக்ஷ்ம சரீரம் முழுவதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வேர்டு பிராணங்கிற வேர்டு இண்டிகேட்ஸ் ஜீவா. அப்ப ஜீவன் நம்ம எதை குறிக்கிறோம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். சோ இது எல்லாமே நான் தான், அவர் தான் இருக்கிறார். நிர்குண பிரம்ம தத்துவம் தான் ஸ்தூல சரீரமாகவும் சூக்ஷ்ம சரீரம். அப்ப என்னாச்சு, இப்ப 2வது முடிச்சுதா. என்ன சொன்ன, 3 கருத்துக்கள் சொன்னா, ஒண்ணு தேவதைகள் எல்லாம் இறைவனை தவிர்த்து வேறல்ல, நிர்குண பிரம்மத்தை தவிர்த்து வேறல்லன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஜீவன். அதுக்கடுத்து என்ன சொன்ன, ஜகத்து, நம்ம கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிற இந்த உலகம் என்பதும் நிர்குண பிரம்ம தத்துவம் தான், நான் தான். இப்ப நிர்குண பிரம்ம தத்துவம் அகம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம், நான். அப்ப இங்க என்ன சொல்றாரு, அது எது, அந்த வேர்டு எது, கால அக்னிகி சந்திரமாக. இந்த 3ம் உலகத்தை குறிக்குது. உலகம் தான், நிர்குண பிரம்மம் தான் உலகத்திற்குன்னு குறிக்கிற வேர்டு. ஏன்னா பிளாட்ஃபார்ம் பிரிச்சுக்கணும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பதான் யூ கேன் என்ஜாய் த மந்த்ரா. இந்த 3ஐயும் இப்ப என்ன சொன்னேன், உலகம். ஜெகத்துக்கு என்னென்ன கொடுக்குறாரு வேர்டு, காலக. இந்த உலகம் கிரியேட், உலகம் அது காலம்ங்கிறது படைக்கப்பட்ட ஒன்று, காலத்துல சிருஷ்டி ஆகல, சிருஷ்டிக்குள்ள காலம் வருதுன்னு புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. அப்போ அந்த காலம், அப்புறம் அக்னி தத்துவம், பஞ்சபூத தத்துவம் எல்லாமே எடுத்துக்கலாம் அக்னிங்கிறது. அதுக்கு அடுத்து சந்திரமாக. இப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சந்திரமான சந்திரன்.
அப்போ இந்த உலகத்தை நீ பார்க்குற நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், எல்லா பிளானட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அக்னிங்கிறது எல்லா பஞ்சபூதங்களும் நான் தான், கால தத்துவமும் நான் தான். ஸோ இது வந்து ஜகத்து. ஸோ இப்போ என்ன சொல்லி முடிச்சுட்டாரு? நான் தான் தேவதைகளாக இருக்கிறேன், நான் தான் ஜீவனாக இருக்கிறேன். பிராணன் மட்டும்தான் ஜீவன், ஜீவனா இருக்கிறேன். எப்படி இந்த மெடித்தியாசம் பண்ணணும்? நான் நம்ம நிதித்தியாசனத்தில் நான் எடுத்துக்கணும், சரீர அபிமானத்தை விட்டு வரக்கு. அப்போ நான் தான் தேவதைகளாக இருக்கிறேன், நான் தான் ஜீவனா இருக்கேன், இப்போ நான் தான் உலகமாக இருக்கிறேன். என்ன பண்ணணும் நாம் இதை? ஏன்னா இது வந்து ஜஸ்ட் சிரவணம் பகுதி அல்ல, நிதித்தியாசன பகுதி. அப்போ இங்கே வந்து மெடிடேஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணும். அவர்தான், இறைவன் தான் இப்படி இருக்கிறார். என்ன பண்ண? விஷ்ணுவாகவும் இருக்கிறார், அவர்தான் இந்திரனாகவும் இருக்கிறார். நம்ம மெடிடேஷன் பகுதி இது. இட் இஸ் நாட் நிதித்தியாசனம், இட் இஸ் மெடிடேஷன். யூ ஹாவ் டு மெடிடேட் லைக் தட். அவர் தான் இப்படி இருக்கிற மூன்றுமாக அவர் இருக்கிறார்னு என்ன பண்ண? மெடிடேஷன் பண்ண. இப்போ மெடிடேஷனுக்கு உண்டான தேய அப்படின்னா தேய விஷயம் என்ன, எதை எடுத்து வச்சு மெடிடேஷன் பண்ணுறதுங்கிறது இப்போ அவர் சொல்கிறார். இது தேய விஷயம்னு பேர். அப்போ கடைசி வேர்டு எது விட்டுருக்கோம்? அந்த மந்திரத்தில் விட்டுட்டு வந்த வேர்டு எது? சோக்ஷர பரமஸ்வராட். அதாவது now he is explaining what is that நிர்குண பிரம்மம். அதைத்தான் இங்கே விளக்குறாரு. அந்த சோக்ஷர பரமஸ்வராட்டு தான் தட் இஸ் ஈக்குவல் டு நிர்குண பிரம்மத்துக்கு அவர் கொடுக்குற விளக்கம். அதுதான் என்னவா இருக்குது? தேவதைகளாகவும் இருக்கிறது, ஜீவனாகவும் இருக்கிறது, உலகமாகவும் இருக்கிறது. எப்படிப்பட்ட பிரம்மன்? சக அக்ஷரக. அந்த பிரம்மன் அழிவற்றது, காலத்திற்கு உட்பட்டது எல்லாமே அழிவுக்கு உட்பட்டுரும். எந்த ஒன்று ஒரு காலத்தில் தோன்றுச்சோ அது அந்த காலத்துக்கு உட்பட்டது அழிஞ்சிடும். இது காலத்தை கடந்தது, காலா தீத்தக. அதனால் இதுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. என்ன சொல்லலாம்? சாஸ்வதம், நித்தியம். அப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல? அந்த இறைவன் கால சக அக்ஷரக நக்ஷயதி இது அக்ஷரக, அழிவுக்கு உட்படாத தத்துவம், சத், எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள்ங்கிறத. ஏன்னா இப்ப நம்ம நிர்குண பிரம்மத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்? எப்பவுமே சத்து, சித்து, ஆனந்தம் சொல்லுவோம். இப்ப பாருங்க, அந்த சத்துங்கிற வேர்டுக்கு என்ன கொடுக்குறாரு இப்போ? ஷரக. ஏன்னா இந்த வேர்டெல்லாம் என்ன சொன்ன? நிர்குண பிரம்மத்தை விளக்குகிற வேர்ட்ஸ் சொன்னேன். எது எது? சோக்ஷர பரமஸ்வராட்டு. நீங்க பாருங்க, அதுல 3 வேர்டு வரும். 3 வந்து ஒன்னு சத்த சொல்லுது, ஒன்னு சித்த சொல்லுது, ஒரு ஆனந்த சொல்லுது. வாட் அ பியூட்டிஃபுல் மந்திரா. எது வந்து சத்த சொல்லுது? அக்ஷரம்ங்கிறது எதை குறிக்குது? அந்த பிரம்ம தத்துவத்தினுடைய சத்த குறிக்குது. அக்ஷரம் அழியாதது, இருப்பு, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிளாக நிர்குண பிரம்மம் இருக்கிறது. அடுத்து என்ன வேர்டு யூஸ் பண்றோம்? பரம ஸ்வராட். இப்ப நீங்க 2வது வேர்டு எடுத்துங்க, ஸ்வராட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அக்ஷரங்கிறது சத்த குறிக்குது. இதுல எந்த வேர்டு சித்த குறிக்குது? ஸ்வராட்டு. அந்த வேர்டு சித்த குறிக்குது. சத்தியம், ஞானம், அனந்தம் எடுத்தீங்கன்னா, பிரம்ம தத்துவத்துக்கு எடுத்தீங்கன்னா, சத்தியம்ங்கிற வேர்டு அக்ஷரத்தை குறிக்குது, அக்ஷரங்கிற வேர்டு சத்தியத்தை குறிக்குது, ஸ்வராட்டுங்கிற வேர்டு ஞானத்தை குறிக்குது, பரமங்கிற வேர்டு ஆனந்தத்தை குறிக்குது. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், சத்து, சித்து, ஆனந்தம் எடுத்தாலும் சரி, சத்தியம், ஞானம், அனந்த பிரம்மம்னு எடுத்தாலும் சரி. எப்படி எடுத்தாலும் இந்த 3 வேர்டும் அங்கு ரிலேட் ஆகுது. அது எப்படி ஆகுதுங்கிறது நம்மளுடைய குரு பரம்பரையில் சொல்றதுனால நமக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நாமளே எடுத்து வச்சு படிச்சோம்னா எது சரி ஏதோ ஒன்று ஸ்வராட்டு, ராஜத்தே, ஸ்வயம் ராஜத்தே இது ஸ்வராட்டுனாங்க. நீங்க என்ன நாம நினைச்சோம்? ஸ்வராட் ஸ்வயம் ராஜத்தே இது ஸ்வயம் பிரகாசத்தே. ஸ்வராட்டுங்கிறதுக்கு நீங்க எட்டமாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்வயம் ராஜத்தே இது ஸ்வராட்டு, ஸ்வயம் பிரகாசத்தே இது ஸ்வராட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தானாக பிரகாசிக்க கூடியதுக்கு பேரு ஸ்வராட்டு. அரசன் மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, தானாக பிரகாசிக்க கூடியது. அப்படின்னா அந்த தத்துவத்தை பிரகாசிப்பதற்கு, இப்ப இருட்டில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கணும்னா நமக்கு சூரிய ஒளியோ அல்லது டியூப்லைட் வெளிச்சமோ இருந்தா தான் அந்த பொருள் வந்து பிரகாசப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல அங்க இருக்கு நம்ம அறிய முடியுது. அதை போல இந்த தத்துவத்தை பிரகாசப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை. எந்த விளக்கினாலும் இது விளக்கப்பட முடியாது, எந்த நட்சத்திரத்தினாலும் இது விளக்க முடியாது. ஏன் சூரியனாலே இந்த தத்துவத்தை விளக்க தேவையில்லை, முடியாதுங்கிறத எடுத்துக்கலாம், தேவையில்லை. சந்திரனாலும் வந்து இந்த அத நட்சத்திர சூரியோபாதின சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாதி குதோ அக்னி. அப்படி குருக்கள் என்ன சொல்றாரு உள்ள உட்காந்துக்கிட்டு, நீ இந்த சின்ன கற்பூரம் வந்து உன்னை எப்படி காமிக்க, உன்னை விளக்க முடியும்?
சூரியனாலேயும் உன்னை விளக்க முடியாது, சந்திரனாலேயும் நட்சத்திர சூரியோபாதி நட்சத்திர தாரகம்னா நட்சத்திரம் எல்லாம் ஒளி ஊட்ட முடியாது, உன்னை விளக்க முடியாது. அப்படிப்பட்ட தத்துவத்தை எங்க கோயிலுக்குள்ள நீங்க மூர்த்திக்கு முன்னால அவர் சொல்லிட்டு இருப்பார், நட்சத்திர சூரியோபாதி. அப்போ இந்த அதுக்குதான் பேரு ஸ்வராட்டு. அதை விளக்குவதற்கு இன்னொரு ஒளி தேவையில்லை, அதுதான் ஸ்வயம் ராஜத்தே இது ஸ்வராட்டு. அப்ப என்னது இந்த இடத்துல பிரகாசத்தின் என்னது ஞானம். ஸ்வயம் ராஜத்தை பிரகாசதிங்கிறது ஞான ரூபேனது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பிரகாசம் பண்ணுது. மனதில் எப்படி வெளிப்படுது இந்த தத்துவம், ஒரு ஜீவனுடைய மனதிலும் ஞானமாக வெளிப்பட்டு, அப்ப அந்த ஞான ரூபமாக அவன் என்ன பண்றான், அதனாலதான் உலகத்தை அவன் அறிகிறான். சூரியனையே அவன் எப்படி அறிகிறான், இந்த ஒளி பிரகாசப்படுத்துறதுனாலதான் அவன் சூரியனே அறிகிறான். சந்திரன் அங்க இருக்குன்னு எப்படி அவன் அறிகிறான், அந்த மனதுல அந்த மனம் அங்க ஞானம்ங்கிற ஒளியினால பிரகாசப்படுத்துறதுனால மனம் எதை அறியுது, சந்திரனையே அறியுது. அதனால அதுக்கு என்ன சொல்றது, ஞானம். அது ஒளிங்கிற இடத்துல என்ன எதை எடுத்துக்கணும், ஞான சொரூபம். இப்ப எந்த வேர்டு சொல்லுது, பிரம்மனுடைய எந்த வேர்டு, ஞானம்ங்கிற வேர்டு எதை குறிக்குது, ஸ்வராட்டுங்கிற வேர்டு ஞானத்தை குறிக்குது. அடுத்தது பரம பரமஹா. சோ சத்து முடிஞ்சது, சித்து முடிஞ்சது, சத்தியம் முடிஞ்சது, ஞானம் முடிஞ்சது. பரமகா அப்படிங்கிறது ஆனந்தத்தை, பூர்ணம், அனந்தமேவ ஆனந்தம், சர்வவியாபி, எங்கும் வியாபித்திருப்ப பரம, எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படிங்கும் போது ஆனந்தம். ஏன் பூர்ணத்வாத் ஆனந்தம், எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படின்னு என்ன அர்த்தம், there is no left over, அது இல்லாத இடம்ங்கிறது கிடையாது. அப்ப என்ன அர்த்தது, பரமக மேலானது அனந்தம், அனந்தமேவ என்ன படிச்சிருக்கிறோம், ஆனந்தம். சோ இந்த வேர்டு நிர்குண பிரம்மத்தினுடைய அனந்த ஸ்வரூபத்தை குறிக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த மந்திரத்தை எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கணும், தேவதா ரூபமாகவும் அந்த சகுண பிரம்மம் தான் இருக்குது, நிர்குண பிரம்ம தத்துவம் தான் இருக்குது. அந்த நிர்குண தத்துவத்தினுடைய மாயை சேரும் போது அது என்ன ஆகுது, சகுண பிரம்மமாக. நிர்குண பிரம்மம் தான் சகுணமாகவும் இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். மாயுடன் வெளிப்படும் போது அதுக்கு என்ன பேரு, சகுண பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். அந்த சகுண பிரம்மம் தான் என்னவா இருக்குன்னு மூணு அடுத்தது உலகமாகவும் தேவதைகளாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அப்போ அந்த நிர்குண பிரம்மம் எப்படிப்பட்டது, சோக்ஷர பரமஸ்வராட்டு, சக அக்ஷர ஸ்வராட்டு. அடுத்தது பரமஹ அனந்த ஸ்வரூபஹ. அடுத்த மந்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில என்ன ஒரே வேர்டு போட்டாரு, 9வது மந்திரத்துல சயேவ சர்வம். அந்த சாங்கிற நிர்குண பிரம்ம தத்துவம் தான் எப்படி இருக்குது, சயேவ சர்வம், யத் பூதம் யச்ச பவ்யம் சனாதனம் ஞாத்வா தம் மிருத்யும் அத்யேதி நான்யக பந்தா விமுக்தியதே. வேற வழி கிடையாது. இது புருஷ சூக்தத்தில் வருதே வேர்டு. ஒன்னா பார்க்கலாம். ச ஏவ சர்வம். சன இந்த இடத்துல அது என்னது, நிர்குண பிரம்ம தத்துவம் தான் சகுண பிரம்மமாவும் இருக்குது, அதுதான் தேவதைகள். அந்த நிர்குண பிரம்ம தத்துவம் சர்வம், எல்லாவுமாக, வித்தவுட் எனி லெஃப்ட் ஓவர், எல்லா அனைத்துமாகவும் இருப்பவர், அனைத்துக்குள்ளும் இருப்பவர். அனைத்துக்குள்ளும் இருப்பவரும் போது நாம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது அல்லன்னு, அதான் இப்போ ரூம் இருக்கு, நீங்க ஒரு ஊதுபத்தி பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லா அது வியாபகமாயிடும். அந்த ஊதுபத்தினுடைய ஸ்மெல்லு, அந்த புகை இந்த ரூம் ஃபுல்லா வியாபகம் ஆகும். அப்படி அல்ல, சர்வ வியாபின்னு ஒரு ஆகாசத்தை இவர் வியாபகம் பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்க கொள்ளக்கூடாது. ஆகாசமே அதுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, எல்லா பக்கமும் அது சர்வமாக இருக்கிறது. அடுத்தது இறந்த காலத்திலையும் அது முதல்ல தான் உலகம் தோன்றதுக்கு முன்னாலதான் அது அப்படி இருந்ததோ, அப்படி இல்லை. சத்து பூதம்னா 3 காலத்திலே அதான் இருக்குன்னு. இப்போ 3 வேர்டு பாருங்க, 3 காலத்துக்கு 3 வேர்டு போடுறாரு இறைவன். என்ன போடுறாரு, பூதம், அதுதான் என்னவா இருந்தது, பூத்தம், இறந்த காலத்திலும் அதுதான் இருந்தது. எத்து ச, அந்த எத்து சேன வர்த்தமான காலத்தை குறிக்குது. வர்த்தமான மீன்ஸ் சமஸ்கிருதத்துல நிகழ்காலம். சோ பூத்தம்னா இறந்த காலத்திலையும் அதுதான் இருந்தது. எத்து சேங்கிறது இண்டிகேட்ஸ் வர்த்தமானம், நிகழ்காலத்திலேயும் அதுதான் இருக்குது. பவ்யம், எதிர்காலத்திலையும் இனிமேல் அதுதான் இருக்க போகிறது. அப்ப என்ன,
மரண தர்மம் இஸ் நெகேட்டட். அந்த நிர்குணத்துக்கு என்ன நெகேட் பண்றாரு இந்த இடத்துல இறைவன்? நான் அழிவற்றவன். இறந்த காலத்தில் 3 காலத்துல இருந்து அது பேர் என்னங்க? மரணத்தை கடந்த, அதாவது என்ன சொல்றது, மரண தர்மா இஸ் நெகேட்டட் ஃபார் தட் பிரம்ம தத்துவம். அதத்தான் பூத்தம்ங்கிறது இறந்த காலம், எத்துச்சங்கிறத வர்த்தமான காலம், பவ்யம்ங்கிறது இனிமேல் வரப்போகிற காலம். ஸோ இதில் என்ன சொல்றாரு அவரு? மரண தர்மா இஸ் நெகேட்டிவ். சனாதனக, சனாதனா தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் 3 காலத்திலும் இருப்பதுன்னு அர்த்தம். ஏன்னா 3 காலத்தில் இருக்கிறத நம்ம பல விஷயங்கள் பார்க்கணும். இப்போ இமயமலை பார்த்தீங்கன்னா 3 காலத்தில் இருக்குமா நமக்கு தெரியுது. நாம தான் போயிட்டு மாதிரியும் அது என்னமோ இருக்கு. ஆனால் அது என்ன ஆயிட்டு இருக்குது? எரோஷன், தனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இமயமலை எப்படி நிற்குது? சனாதனம் நம்ம சொல்றோம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது அழியாததுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது என்ன ஆகுது? தனக்குள் எரோஷன் ஆகிறதுனால தனக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு தான் அது நிலையா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இது அப்படி அல்ல. அதுக்கு அதை நெகேட் பண்றதுக்கு தான் சாஸ்வதம், தனக்குள் எந்த விதமான எரோஷனும் ஆயிக்காம மாறுதலும் ஏற்படாது, மாறுதலுக்கு உட்படாத சனாதனம். அடுத்த வேர்டு என்னது? தம் ஞாத்வா, மிருத்யும் முக்கியமானவர். அவன் அதை அறிந்து, தம் அப்படிப்பட்ட பிரம்மணி, அப்படியாக அறிந்து எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட உள்ளதை உள்ளபடி அறிதல், பிரம்ம தத்துவம் என்னவோ அதை உள்ளபடி அறிபவன். எத் ஞாத்வா வினை எச்சம், அறிந்து. அறிந்து என்ன ஆகிறது? எதுக்குங்க உட்காந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது? வாட் ஃபார் ஐ ஹாவ் டு லேர்ன் சாஸ்திரா? மிருத்யும், மரணத்தை கடக்கிறான். மரணத்தை கடத்தல் அப்படின்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, சம்சாரத்தை கடக்கிறான் தான் அர்த்தம். மரணத்தை கடக்கிறான் அப்படின்னா இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சாகவே மாட்டாங்க, பூமிக்குள்ள புதைச்சா உடம்பு வந்து அழுகாது, அப்படியே இருப்பாங்க. ஐயையோ, அதெல்லாம் தப்பு. சாவு வந்தா எல்லாமே அழுகணும். சீரியமானத்துவா சரீரம்னு பேரு. எப்பேற்பட்ட சரீரமா இருந்தாலும் அவதார புருஷருடைய சரீரம் என்னாச்சுப்பா? காணாம போச்சு. அது அப்பவே என்ன ஆயிடுச்சு? கெட் ஆஃப். அந்த 5 பூதங்களோட போய் சேர்ந்துரும். ஸோ அப்படி அல்ல. மரணத்தை கடக்கிறார் அப்படின்னா தானே வந்து தனி சுற்றி ஒரு சமாதியை கட்ட சொல்லி அதுக்குள்ளே போய் வந்து தான் வேண்டு நேரத்தில் உயிர் விட்டார். அவர் உடல் இன்னும் அப்படியே பாதுகாப்பாக கெடாமல் அப்படியே இருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவருடைய உடலும் பஞ்சபூதங்களானது தானே. அது எப்படிங்க உள்ளே போயிட்டு அப்படியே இருக்கும்? அப்படி அல்ல. கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஊற்றி வச்சுருந்தாக்கிது கொஞ்ச நாளைக்கு கிடந்த மம்மிஸ்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எதையோ பண்ணி இன்னும் பார்த்தா அது இருக்க மாதிரி ஒரு அந்த மாதிரி எதாவது பண்ணலாம். அப்போ இதெல்லாம் என்ன பெரிய டவுட்டாக இருக்குது. அவர் சமாதி அடைந்தான்னு சொல்கிறாங்க, அவர் அங்கே தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் இதெல்லாம் மெடிடேஷனுடைய பவர். நாம் நினச்ச நேரத்தில் உயிர் விடக்கூடிய சக்தியை ஒரு சாதகன் யார்? மெடிடேஷனில் அது சக்தி இருக்குது. இப்போ பிரம்மலோகம் போகணும்னா என்ன படிச்சிருக்கோம்? தலை உச்சியில் எல்லாத்தையும் கொண்டு அது நிறுத்தி, கழுத்தில் நிறுத்து, அப்புறம் இங்கே கொண்டு அது நிறுத்து, அப்புறம் இங்கே எந்த ஓட்ட வழியாக ஓடி போயிடாத எல்லாம் சொல்லி கொடுக்க படிச்சமா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் வந்துங்க அங்கே சமாதியாகி உள்ளே உட்காந்துருக்காரு, அழியாமல் இருக்காருன்னா எப்படி? ஸோ இதெல்லாம் வந்துங்க தானே. இப்போ நம்ம வந்து இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் எது இப்போ மூச்சு விடுறோம் பார்த்தீங்களா, இஸ் இன்வாலண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரோல் அது நடக்கிறது இல்லை. இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் என்ன சுவிட்ச் போட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களா என்ன? மெட்டபாலிக் வேஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுன்னு. இது இன்வாலண்ட்ரி ஆக்ஷன். அந்தந்த தேவதைகள் அந்த செயலை நயப்படுத்தி கொண்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஹார்ட் லேப்டாப் நம்ம கொஞ்சம் சுவிட்ச் போட்டாங்க, ஆஃப் பண்ணி சுவிட்ச் போட்டு அப்படி சுவிட்ச் போட்டால் தான் அது ஓடும்னா என்ன நம்ம எப்போ போய் சேர்ந்துருப்போம். ஏன்னா பலதை மறக்கிறோம். இது சுவிட்ச் போட மறந்துட்டு என்ன ஆகும்? ஸோ எல்லாம் எப்படி திங்க் பண்ணணும். இப்போ ஒரு செயல் நடைபெறுனா அங்கே ஒரு என்ன இருக்கணும்? ஒரு நியதின்னு ஒன்று இருக்குதுன்னா, நியதி மீன்ஸ் என்னது? ஒரு ஆர்டர் இருக்குன்னா ஓடிக்கிட்டு இருக்குது, இப்படி லேப்டாப் படிக்குது, கிட்னி இது வேலை செய்யுது. வி ஆர் சீயிங் ஆர்டர். இந்த ஒவ்வொரு கிட்னிக்குள்ள அந்த நெஃப்ரான்லாம் படிச்சுன்னு வச்சுங்க, மண்டை அப்படியே தெரிச்சிடும். எப்படிடா இத்தனை விஷயங்கள் அந்த நெஃப்ரான்லாம் என்ன பண்ணுது, அது எப்படி கிட்னி, அது எப்படி கிட்னி பிளாடருக்கு எப்படி வருது, அது எப்படி எல்லாம் அந்த பிளாடர் வந்து எவ்வளோ நேரம் எல்லாம் பாருங்க, எலாஸ்டிசிட்டி ஆஃப் பிளாடர். இப்போ இது எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சிந்திக்கணும். நிறைய நியதியை பார்க்குறோம். 1 2 இல்லை, ஒரு ஆர்கன் எடுத்தால் கோடிக்கணக்கான நியதி இருக்கு. அப்போ அந்த ஆர்டர் இருந்தா படைத்தவன் ஒருத்தர் இருக்க வேண்டாமா? சரி, இறைவன் படைச்சாரு, ஓகே. படைச்சிட்டு அவர் வாட்டுக்கு போய் கைலாசத்திலையும் வைகுண்டத்திலையும் போய் உட்காந்துட்டான்னு வைங்களேன். அப்ப கிட்னியை யாருங்க பார்த்துக்கிறது? யோசனை பண்ணணும். இறைவன் படைச்சாரு ஒத்துக்கிறீங்க, அப்ப இந்த ஃபங்க்ஷனை யாரும் கவனிச்சுக்கிறது? நானும் கவனிக்கல. நமக்கு அது என்னென்ன வாப்பாடே தெரிய போறோம். நாம நீ கவனிச்சுக்கன்னா நம்ம தான் ரிப்பேர் பண்றாலும் வேலையை நாம தான் ஒன்னா உடப்போம், இல்லையா ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா நமக்கு கை வந்த கலை.
நல்ல வேளை இறைவன் நம்ம கையில் கொடுக்கல, என்ன கிட்னியை நீயே ஆப்ரேட் பண்ணிக்கோ, நம்ம ஹார்ட்டை நீயே, வீட்டுக்கு ஒரு மிக்சியே நம்மளால ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண முடியல, அதில் 1008 பிரச்சனை, 1008 ஃபோன் பண்ணா தான் வந்து ரிப்பேர் பண்ண, நீ நல்ல வேளை அவர் கொடுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்தந்த இடத்துல ஒரு தேவதைகளை உட்கார வச்சிருக்காரு. யூ லுக் ஆஃப்டர் திஸ். வேற இந்த ஆளை நான் அனுப்பிச்சிருக்கேன், இந்த ஜீவனுக்கு வந்து புண்ணிய பாப்பமெல்லாம் கழிக்க வேண்டியிருக்கு, இவனை நான் அந்த லோகத்துக்கு அனுப்புறேன், ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் அக்கார்டிங் டு ஹிஸ் புண்ணிய பலம் தான். அதுவும் பார்த்துக்கோங்க, நம்ம அக்கௌண்ட்ல என்ன புண்ணிய பாப்பம் வச்சிருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தேவதைகள் அந்த இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியும். நீங்க வெறும் பாவத்தையா சேர்த்து வச்சீங்கன்னா அது நோயத்தான் கொடுத்துட்டு இருக்கும். அந்த தேவதையை நோய் உண்டா இருக்கிற சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். நீங்க அக்கௌண்ட்ல புண்ணிய ஆரோக்கியத்துக்கு உண்டான புண்ணியத்தை வச்சிருந்தீங்கன்னா, பல பேர்த்தோட ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல ஆரோக்கியம் அப்படி கையில நிற்கும். போன ஜென்மத்துல யார் யார் ஆரோக்கியத்தை சிப்ஸ்ல போட்டு மருந்தை கலந்து ஆர்டிபிஷியல் ஃபுட்டை தயாரிச்சு எத்தனை பேர்த்தோட ஆரோக்கியத்தை கெடுத்தீங்களோ, இந்த ஜென்மத்துல 10 வயசுலயே சுகர் வந்துருது. கண் கூட பாக்குறவன் போனவர். அப்போ நம்ம யாரு மற்றவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதாவது சொசைட்டி நான் சொல்றது, வீட்டுக்கு ஆரோக்கியம் நல்லா பார்த்துக்குவாங்க. சிப்ஸ் பண்றவன், அந்த லே சிப்ஸ் பண்றவன் அவன் வீட்டுக்கு எல்லாம் கவனிக்காம விடுவான், அவன் வீட்டுல யாருக்கு லே சிப்ஸ் கொடுக்க மாட்டான், ஏன்னா தெரியும் அதுல என்னத்தை கலக்குறாங்க அப்படின்னு. ஸோ மற்றவருடைய ஆரோக்கியத்தை நீங்க எவ்வளவு கேர் எடுக்கிறீங்களோ, சொசைட்டிங்க ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிறோம் நம்ம, மற்றவங்க ஆரோக்கியத்தை நீங்க கேர் எடுக்கிற வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் will be taken care of by பகவான். நீங்க மற்றவருடைய மன ஆரோக்கியத்தை நீங்க கேர் எடுக்கிறீங்களா, இவர் மன ஆரோக்கியம்னா என்னங்க, ஒரு சந்தோஷம் அமைதியால் தானே மன ஆரோக்கியம் என்னது. அப்ப மற்றவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கேர் எடுக்கிறீங்கன்னா லாஜிக் என்ன, திருப்பி அந்த தேவதைகள் என்ன பண்ணுவாங்க, ஓ இவன் இஸ் டேக்கிங், இப்போ மைண்ட் எடுத்துக்கலாம். மைண்டுக்கு எது தேவதா, சந்திரன். சந்திரன் தான் மனதுக்கு தேவதையே சந்திரன். அவர் கரெக்டா உடனே ஜோசிகார கரெக்டா இருந்து, ஜோசிக்கு பின்னாலே போகாதீங்க. நம்ம சந்திரன் கரெக்டா இல்லை அப்படின்னா, போன ஜென்மத்துல எவன் மனசு ஆரோக்கியத்தை கெடுத்தமா, இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல பிறக்கும் போதே மன ஆரோக்கியம் குன்றி பிறக்கிறோம் இல்லையா, உட்கார்ந்து செஞ்சு மன ஆரோக்கியத்தை கெடுத்து கஷ்டப்படணுங்கிறது விதி, போன ஜென்மத்துல செஞ்ச இது. அப்போ எப்படி மனதை அந்த ஆரோக்கியத்தை யார் பார்த்துக்கிறான்? இந்த ஆட்டிடியூடு 10 வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. who is taking care of your heart, who is taking, ஒரு மெஷின் இருக்கு வித்தவுட் ஆப்ரேட்டிங், இப்போ அதுக்கு சொல்லி ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ ஒரு மெஷின் இருக்கு, அதை ஆப்ரேட் பண்றவன் தயாரிச்சவன் ஒருத்தர் இருக்கணும், அதை ஆப்ரேட் பண்றவன் ஒருத்தர் இருக்கணும். அப்பதானே அதை இப்போ எண்ணெய் ஆட்டுற மிஷின்ல போட்டா என்ன வருது. சைக்கிள் இருக்கிறானா, சைக்கிள் வந்து நின்னா தயாரிச்சவன் தயாரிச்சிட்டான், அப்ப அவன் அது மேல வந்து ஒருத்தர் உட்காந்து ஓட்டணும், அப்பதானே அது நெகிரும். அப்ப அந்த மாதிரி ஓட்டுறது யாரு, அந்த இடத்துல யாரு, அந்தந்த தேவதைகள். they will take care of that organs. அப்புறம் என்ன சொல்றாரு, மிருத்யும் உபைத்திங்கிறது என்னன்னா, இப்ப மரணம்ங்கிறது உண்மையில் எனக்கு மரணம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா சரீரம்ங்கிறது மரணம் இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட கிடையாது. 2 கான்ட்ராக்ட்ஸ் பாருங்க. எனக்கு மரணம் என்பது எப்பொழுதும் கிடையாது. நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஒரு சரீரம், அது மரணம் அடையாத ஒரு க்ஷணம் கூட கிடையாது. ஒரு க்ஷணம் அது என்ன ஆயிட்டு இருக்குது, மரணம். என்னங்க, நான் நல்லா தானே உட்கார்ந்து இருக்கிறேன், எத்தனை செல்கள் இறக்கிறது, எத்தனை பழுதடைகிறது, அப்ப என்ன ஆயிட்டு இருக்கிறேன் நான் ஒரு செகண்ட். அப்ப மரணம்ங்கிறது கவலைப்படக்கூடிய விஷயமே அல்ல, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் மிருத்யும் உபயத்தினா. அப்ப சாகாம அப்படியே உட்கார்ந்துருப்பாருங்க, அதுதான் சொல்ல வந்தேன். அப்படியே அவர் சாக மாட்டார், ஏன்னா ஞானி ஆயிட்டார், அவர் சாக மாட்டார். அப்படி செத்தாலும் தானே தான் ஜாவாரு, அப்படி தானே செத்தாலும் அவர் சரீரம் எல்லாம் அழுகாது, அப்படியே உட்கார்ந்து இருக்கும். 10,000 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவர் மம்மி ஆயிருக்குமா, அப்படி கிடையவே கிடையாது. இங்க என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, உள்ளதை உள்ளபடி முடிச்சுக்கணும். அந்த மரண பயத்திலிருந்து விடுபடுகிறான். ஐயோ நமக்கு என்ன ஆகுமோ, கடைசி காலத்துல பொட்டுன்னு போயிடணும், கடைசி காலத்துல படுத்திருக்க கூடாது, மரண பயம் பிடிச்ச ஆட்டுது. வேதாந்த கத்துக்களும் என்ன பேசிக்கிறோம், கடைசி காலத்துல எல்லாம் கடையில் இறைவனை வேண்டுவது என்ன தெரியுங்களா, நான் சக்காமமா இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நான் கேட்கலீங்க. இது வேதாந்திக் ஸ்டூடெண்ட் சொல்றது. நான் அதை ஏன்னா நல்லா வந்து சக்காமெல்லாம் எப்பவே கடந்துட்டேங்க, நான் நிஷ்காமத்துக்கு வந்துட்டேங்க. ஆனா கடைசி காலத்துல பொட்டுன்னு போயிடும். அப்ப பொட்டுன்னு போயிடலாம் அது என்னது, அதாவது படுக்காம நான் போயிடணும். போன ஜென்மத்தில் யார் யாரை படுக்க வச்சோமோ அப்புறம் அதெல்லாம் அனுபவிச்சுதான் போயாகணும். அது இப்படி பொட்டுன்னு போறது. ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் திங்க் பண்ணவே, ஏன்னா எனக்கு மரணம் என்பது கிடையாத ஒரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சரீரம் அது என்னத்தை பண்ணுச்சோ அதை அணுவிக்கு லெட் இட் என்ஜாய், லெட் இட் சஃபர் ஆர் லெட் இட் என்ஜாய், அந்த மூடுக்குள்ள நாம வந்துடணும். எதே நிதித்தியாசனம் பண்ணுனா, நிதித்தியாசங்கிற அங்க ரயிலின்னு என்ன பண்ணுவோம், எனக்கு நோய் வந்துருச்சு நான் செத்து போயிடுவேன், அந்த பயம் ஏன் வருது,
அந்த அறியாமை. அதுதான் சொல்றாரு, அந்த அறிவை பெறுவதால் அவன் என்ன ஆயிடுறான், இதை அறிவதால் அவன் மரணத்தை கடக்கிறான். அப்படின்னா சாகாம இருக்கிறது இல்ல, மரணம்னே ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் மென்டல் ப்ரொஜெக்ஷன். இந்த சரீரம் இறப்பதை நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் இறப்பதாக மென்டல் ப்ரொஜெக்ஷன், கல்பித்தம். அதான் சொல்ற, நான் தான் இதை அறிந்தவன் மிருத்யும் உபைத்தி, சம்சாரத்தை கடந்து விடுகிறான். அப்போ இது அறிதல் என்பது ஈஸியா? ஈஸி, கஷ்டம் கிடையாது. ஆனா எதுதான் கஷ்டம், இந்த சாதனை சதுஷ்டய சம்பத்தின்னு ஒன்று அடிக்கடி சொல்றாங்களே, அதுதான் கஷ்டம். அது பெறுவதுதான் கஷ்டம். ஏன்னா மெனக்கடணும், தவம் தப்பியத்தை அணையநெய்தி தவம், நம்மள நாமளே எரிச்சுக்கணும், கஷ்டப்படணும், அதுதான் கஷ்டமே தவிர புரிந்து கொள்வதெல்லாம் எளிது. அறிதல் அதாவது என்ன சொல்றது, இதை தவிர அடுத்து ஒன்று சொல்றாரு, வேற வழி கிடையாது. என்னது, இந்த காலத்துல கலிகாலத்துலீங்க வேதாந்தம்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு ஈஸியான ஃபாஸ்ட் ட்ராக் சைடு ரூட்டு எல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம், வாங்க மெடிடேஷன் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க. சொசைட்டியில் இருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு, அது வேற கொஸ்டின் ஆன்சர் எடுப்பாங்க, அது வேற தப்பும்பாங்க, அது வேற ஸ்டாண்டிங் சொல்லி கொடுத்து அதை வேற சொல்லு, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்க வாங்க, ஈஸியான வழி சொல்லி தருவாங்க. எது ஒரு குறுக்கு வழி, நம்ம தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல போய் போய் குறுக்கு எது எடுத்தாலும் சீக்கிரமா வேணும். அப்போ அதை அவங்க நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவைங்க. அவங்க 10 வருஷம் படிச்சு எப்படிங்க, வாங்க நீங்க வாங்க, என்ன பண்ணலாம், டான்ஸ் ஆடு, இல்லையா லைட் போட்டு டான்ஸ், இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணு, இல்லையா டான்ஸ் ஆடு, இல்லையா கற்பூரத்தை பற்ற வை, இல்லைன்னா தேங்காயோட. ஒரு குரூப்பா தேங்காய் உடைச்சே போயிட்டு இருக்கு. தேங்காய் உடைச்சுன்னா முடிஞ்சுது, ஞான பிராப்தி மோட்ச பிராப்தி எல்லாம் தேங்காய் உடைச்சா போதுங்க. இல்லின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, யாரும் கேட்டிருக்கேன் நான். தேங்காய் மட்டும் உடைச்சா போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கட்டக்காரங்க பண்ற வேலை. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அப்படித்தான் அதில் அவங்களாம் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறது, கற்பூரத்தை பற்ற வைக்கிறது, தீ மேல் நடக்கிறது, ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ இதன் மூலியமாக ஒருவன் மேன்மையை அடைய முடியும்னா எதுக்கு உபனிஷத் கொடுத்தாரு இறைவன்? நம்ம அவங்ககிட்ட போய் நீ கேட்க வேண்டாம். ஏன்னா உபனிஷத்துன்னு என்னென்ன தெரியாம தேங்காய் உடச்சு உட்காந்துருக்கோம், நீங்க என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட வாய் தரக்கூடாது, நம்மளுக்குள்ள நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அப்ப இது மூலியமாக டான்ஸ் ஆடுறது மூலியமாக, மெடிடேஷன் பண்றது மூலியமாக, கடல் மேல தண்ணி மேல நடக்கிறது மூலியமாக, வானத்தில் பறப்பதின் மூலியமாக, எதையோன்னு எடுத்துங்க, எதோ பண்றாங்க இல்லைங்களா. அதன் மூலியமாக ஒருத்த மேல் நிலைமைக்கு வந்துருவான், இந்த மோட்சத்துக்கு போயிடுவா, சம்சாரத்தை கடந்துருவா, மீண்டும் மரணமில்லா பெருவாளை அடைஞ்சிடலாம். அன்னதானமா பண்ணு, மரணமில்லா பெருவாளை அடைஞ்சு சொன்னவங்க எங்கிட்ட இருக்காங்க. வள்ளலார் குரூப் இதையே தான் சொல்லுவாங்க. நீ பூசத்து நட்சத்திரத்தன்னைக்கு, தைப்பூசத்த நட்சத்திரத்தன்னைக்கு நீ அன்னதானம் பண்ணு போதும். அப்புறம் ஜீவ காருண்யம், எல்லாத்துட்டையும் காருண்யம்னு எனக்கு கருணையோடு இரு, அவ்வளவுதான் மோட்சம். ஐயோ வள்ளலார்ல அப்படி சொல்லவே இல்லை. இது இவங்க நடுவில் இருக்கவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீங்க வள்ளலார் பாடலாம் எடுத்து பாருங்க, அப்படியே வேதாந்தத்தில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே ஒரு பாடலையும் போட்டிருப்பாரு. தமிழையா அப்படியே இப்ப நம்ம நித்தியன் போட முடியாது, அவர் நீ இத்தியாகனே போட்டிருப்பாரு. வேதாந்தத்தை சமஸ்கிருத விட அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாடல் வச்சிருக்காரு. அவரு வேதாந்த பக்கா படிச்ச வேதாந்திக்கு ஒரு சொரூபத்துக்கு போனவர், ஞானத்தில் அடைஞ்சவர். ஆனா அந்த ஃபாலோயர்ஸ் கொஞ்சம் கரெக்டான ஆள் சிக்காதனால இவங்க இப்ப எப்படி போயிட்டாங்க, ஜீவ காருண்யமே என்னதுங்கிறாங்க, மோக்ஷம். அப்படி அல்ல. எல்லாத்துக்கும் காருண்யமா இருந்தா, அம்மா பௌர்ணமி அன்னைக்கு நீ எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டா, அது தைப்பூசத்தன்னைக்கு நீ போட்ட இல்ல, அவருடைய அதை விட இன்னொன்னு தெரியுங்களா, அவங்க குரூப் சொல்றது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இருந்தாங்க, அதனால எனக்கு அவங்க என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியலன்னு எனக்கு தெரியாது. அதாவது அந்த அவர் இயற்றின பாடல்களுக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் உட்கார வச்சு 3 நாளைக்கு, ஏன்னா ஏகப்பட்ட பாடல்கள், அதுக்கு என்ன பண்றது, அந்த பாடல் கத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து வீட்டுல உட்கார வச்சு படிக்க வைக்கிறது. 2 நாள் 3 நாள் பாராயணம், மோட்சம். இவ்வளவு ஈஸியா வழி இருக்குங்க. காசை கொடுத்தா 3 பேர், ஏங்க இது என்ன விளையாட்டா, 3 பேர் உட்காந்து நம்ம வீட்டுல அவருடைய பாடல்லாம் படிக்கிறதுனால, அப்புறம் தினம் நான் அந்த பாடலை ஏற்றி பாடுறேன் அப்படின்னாவே போதும். ஸோ சாண்டிங் மூலியமா என்ன சொல்றாங்க, அவர் அதை சொல்லல. வள்ளலார் பாருங்க, எல்லா பாடலாம் ஏற்றி வச்சிருப்பாரு, ஆனா வேதாந்த கருத்துக்களை அவர் சொல்லவே இல்லை. வேணும்னா நீ போய் வேதாந்த படின்ட்டார், ஒரு குரு கிட்ட போய் படிந்து அவர் பாடல் எழுதியிருக்காரு. தவிர நான் என்னுடைய பாடல்களை பாடுவதால் மோட்சம்னு வள்ளலார் ஒரு இடத்துல கூட கூற கிடையாது. ஆனா இவங்க நடுவுக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கஷ்டமா இருக்குமா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ மாற்றிக்கொண்டார்கள். சோ நாண்ய பந்தா வித்தியதேய நாய, அந்த
தான் இங்க. இது வந்து புருஷ சுத்தர் வர வேர்டு. இங்க வந்து நாண்ய பந்தா விமுத்தியதே, இதே வேர்டு தான் புருஷ சுத்தத்திலையும் போடுவார் இறைவன். வேறு வழி கிடையாது. வேறு வழின்னு என்ன? முதல்ல தர்மத்துக்கு உட்பட்டான வழி வாழ்க்கணும், சாதன சஷ்டி சம்பத்தியை நீ வளர்த்துக்கணும், கர்ம அந்தந்த ஆசிரமத்துக்கு என்னென்ன விகித கர்மம் கொடுத்துருக்கணும் அதையெல்லாம் செஞ்சாகணும். ஏன்னா செஞ்சினா தான் குவாலிஃபிகேஷன் வரும். எல்லாமே என்னது வயசு ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட் ஆனது. அப்பதான் அப்புறம் ஒரு குருவை நாடணும், குருகிட்ட உட்காந்து சிந்திக்கணும் சிந்திக்கணும் விசாரம். விசாரம்ங்கிற வேர்டு வந்துங்க, இட் நீட்ஸ் டைம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இட் நீட்ஸ் டைம். விசாரம்னாவே அது டைம் கொடுக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு எரிகள் வருதுங்கிறோம், அது பூமிய 1000 வருஷம் சுத்திட்டு இருக்குது. எப்போ உழுகுன்னு தெரியாது. அதனாலதான் உலகம் அப்பழிஞ்சிருது இப்பழிஞ்சுன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஒரு கடற்கரையில் இருக்கிற ஒரு கல்லை அந்த கடல் அலையானது 100 வருடம் 200 வருடம் எரோட் பண்ணுது. அப்பதான் அந்த பாறை வந்து சின்ன கல்லா மாறுது. இயற்கையில ஃபாஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. நிதானமாக நின்று கடல் என்ன பண்ணுது, நின்று பாருங்க, கடலோரத்தில் நின்று பாருங்க, அந்த அலை என்னைக்காவது ஓய்தா? அது வாட்டுக்கு வரும் போகும், வரும் போகும். வந்து ஒரு பெரிய பாறை என்ன பண்ண, எரோட் பண்ணி துளியூண்டா மாத்திரும். என்னைக்கு அது ஓயறதே இல்லை. எத்தனை நாள் போய் இந்த கல்லை நான் தேக்கிட்டு, அந்த இயற்கை என்னைக்காவது ஓஞ்சு போகுதா? எத்தனை நாள் தான் உன்னை வருஷம், அது நாள் இல்லை, எத்தனை வருடங்கள், 100 வருடங்கள் ஆகும் ஒரு கல்லை வந்து அதை எரோட் பண்ணி தன்னோட சேர்த்திக்கிறக்கு, பாறையை வந்து மணலா மாத்தி தன்னோட சேர்த்திக்கிறக்கு. இட் நீட்ஸ் thousands of years sometimes. இயற்கை ஓஞ்சு போகுதா என்ன? நாம மட்டும் ஏன் இப்படி ஓஞ்சு போறோம்? எதா இருந்தாலும் சீக்கிரம் வந்துடணும், எதா இருந்தாலும் ஃபாஸ்ட். சமையல் ரூம்ல போனா 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல ஃபுட்டு வேர்த்தணும், அது ஃபாஸ்ட். அந்த உலகத்துல போய் சிக்கக்கூடாது, பொறுமையா செய். அதான் என்ன சொல்ற, இதை தவிர விசாரம்னா காலம், அதற்குண்டான காலத்தை நீ கொடுத்தினா தான் அந்த விசாரங்கிறது உனக்கு வேற வழி கிடையாது. அதைத்தான் சொன்னார் விமுத்தியதே, இதை தவிர வேற வழி கிடையவே கிடையாது. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதன் மூலியமாக மட்டும்தான் மோட்சம், சம்சார நிவிருத்தி, துக்கா நிவிருத்தி, மரணமில்லா பெருவாள். எதை வேணா போட்டுங்க, என்ன சொல்லிட்டாரு, வேற வழி கிடையாது. மிருத்யும் நாண்ய பந்தா விமுக்தியதே. அடுத்தது அவன் என்ன பண்றான், சம்சாரத்தை கடக்கிறான். வேற வழி இருக்கா? வேற வழி கிடையாது. அடுத்தது 10வது மந்திரம். இதோட நிதித்தியாசனம் முடிஞ்சிடும். 11 இருந்து தான் சிரவணமே ஆரம்பிக்கும். 10வது மந்திரம் என்ன, சர்வபூதஸ்தமாத்மானம். இதே பகவத்கீதையில இதே ஸ்லோகத்தை போட்டுப்பார். எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், ஆனால் அவைகள் என்னிடம் இல்லை. சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ் நிறைய பார்த்தேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து அவர் அங்க எடுத்திருக்கார் கிருஷ்ணர். சர்வபூதஸ்தமாத்மானம், எல்லா ஜீவராளிடம் நான் இருக்கிறேன். சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாத்தி நான்யேவ ஹேத்துனா. இப்போ இந்த மந்திரத்துல நம்ம புதுசா என்ன ஒரு விசாரம் பண்ணிட்டு உள்ள போகணும். ஏன்னா இது வந்து பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ். அப்ப எப்ப பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ் வந்தாலும் நல்ல விசாரம் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம், ஞான பலன் ரெண்டையும் சொல்றார். இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு, 10வது மந்திரத்துல ஆத்ம ஞானம், அப்புறம் அதனுடைய பலன். இதுதான் அதனோட மெயின் கான்செப்ட். இப்போ நீங்க வேதாந்தத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா எப்படி டீச்சிங் போகும் அப்படிங்கிற ஒரு அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். புரியலிங் போது இப்போ நாங்கள் சொல்றோம். ஃபர்ஸ்ட் டீச்சிங் உள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்து மேல கை வைப்போம். ஏன்னா நான் சரீரம் தானே வச்சிருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும் சாஸ்திரம், இந்த சரீரம் அன்னமய கோஷம், அதை நீன்னு எடுத்து வச்சிருக்க. எதை நீன்னு எடுத்து வச்சிருக்க, கோஷ பிரக்ரியா வந்துடும். சில சமயம் சரீரத்தை ஸ்தூல கண்ணுக்கு தெரிகிற சரீரத்து மேல அபிமானம் கொண்டேனா அன்னமய கோஷம். அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்றது பிராணனா இருக்கிறனால நான் பிராணன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா பிராணமய கோஷம், மனோமய கோஷம். இதெல்லாம் விளக்க தேவையில்லை, நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி கேட்டிருப்பீங்க. அதனால நான் டக்குன்னு போறேன். நம்ம எங்கெங்க அபிமானம் வச்சுக்கோமோ அதெல்லாம் சொல்லணும். முதல்ல நெகேட் பண்ணு. ந இத்தி இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னிக் யூஸ்ட் பை பகவான். ஏன் இத்தி டெக்னிக், இது இல்ல இது இல்ல, அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்தோடனே ஃபர்ஸ்ட் எப்படி டீச்சிங் இருக்கும், இத்தி நேத்தி 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 நேத்தி. எது பஞ்சமகா பஞ்ச கோஷங்கள், இந்த சரீரம்
அல்லது பிராணன் அல்லது மனம் அல்லது புத்தி அல்லது ஆனந்தம், இதெல்லாம் என்ன சொல்லும்? நீ அல்ல. அப்ப என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது? பஞ்சகோஷ பிரக்ரியா. அப்புறம் அவஸ்தாத்திரயத்துக்கு 3 அவஸ்தைகள் வருது பாத்தீங்களா? ஜாகிரத அவஸ்தை நீ இல்ல, விழிப்பு உனக்கு உனக்கு என்ன கிடையாது. ஜாகிரத அவஸ்தைனோ கனவு உலகம்னோ இல்ல சுசுப்தினோ உனக்கு கிடையாது. இந்த சரீரத்துக்கு என்ன இருக்குது? அது கொஞ்ச நேரம் தூங்கும், கொஞ்ச நேரம் வேலை பண்ணும், கொஞ்ச நேரம் கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கும் அப்படின்னு அழகா என்ன பண்ணிக்கிட்டே வரும்? அந்த ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு இவங்களை நிக்க வைக்கும். எது நீன்னு முதல்ல கொண்டு இவங்களை ஒரு இடத்துல கொண்டு நிக்க வைக்கும். அப்ப ஆத்மஸ்வரூபம் அது நீ என்ன ஸ்வரூபம்னு சொல்லி கொடுக்க. அப்புறம் இதெல்லாம் இல்லைன்னா அப்ப நான் யாருங்க? ஞானம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதெல்லாம் நீ இல்ல பிடிச்சி வச்சு நேயத்தி சொல்லி, அப்ப நேயத்தின்னு எதுவுமே இல்லையா, நான் சூன்யமான்னு போயிடக்கூடாது. அப்ப என்ன சொல்லும் கடைசியா? நீ யூ ஆர் ஞான ஸ்வரூபம், யூ ஆர் நாலேஜ், அவ்வளவுதான். யூ ஆர் அறிவு, நீ அறிவு ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம எங்க போய் நிற்போம்? இன்சைட் மை பாடி. முதல்ல அங்கதான் போயாகணும். முதல்ல எங்க போறோம்? இன்சைட் மை பாடி. சம்திங் ஐ எம் நாட் த பாடி, ஐ எம் டிஃபரெண்ட் ஃப்ரம் மை பாடி அப்படிங்கறது புரிஞ்சுக்கும். நான் இந்த உடம்பல்ல, ஆனா உடம்புக்குள்ள இருக்கிறேன், ஆனா உடம்புல இருந்து வேறுபட்டவள். உடம்புடைய எந்த குணமும் என்னை அன்டச்சு, என்னை பாதிக்காது, அசங்கக, இந்த மாதிரி புரிஞ்சுக்குவோம். ஸோ அது டிஃப்ரெண்ட்டு, உள்ள இருக்கிற நானு, ஆனா ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் சரீரா. இதுக்கு அழிவு இருக்குது, எனக்கு அழிவு இல்லை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுக்கு அது அனாத்மா, இது நீ ஆத்மா, அது நித்யா, நீ சத்தியம், இந்த மாதிரி சொல்லி 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 பிரிச்சு 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 நம்ம எங்க போய் கடைசியில் நிற்போம்? அகம் ஆத்மா அப்படின்னு கிளாஸ் கட்டடிச்சு ஓடிடக்கூடாது. முடிஞ்சு போச்சு. ஏன் நிறைய பேர் அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஆக்கா முடிஞ்சு போச்சு. இல்லை, இனிமேல் இங்க இதே தாங்க ஒரு உபநிஷம் சொல்றதாங்க. இப்படியே காதல் கட்டடிக்கு நிறைய பேர் நின்று கேட்டு நினைக்கிறேன். ஒரு உபநிஷம் சொல்றதானே 9 உபநிஷம் 10 சொல்லுது, 100 சொல்லுது. ஒண்ணு படிச்சா போதும். அதனால எங்க சுவாமிஜி ஒன்ன நடத்திட்டு அப்புறமேல கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரத்துல பூந்துருவாரு. உபனிஷத்துல ஒண்ணுதாங்க. ஐயோ, அப்புறம் தான் நான் சொன்னேன், ஒரு உபனிஷத்து புரிஞ்சுக்கிறதான் அத்தனை உபனிஷத்து. எதுக்கு இறைவன் அத்தனை கொடுத்துருக்காரு? ஒரு உபனிஷத்து நீ புரிஞ்சுக்கணும்னா அத்தனை உபனிஷத்து தேவை. சோ ஏன்னா இதில் அந்த பாதியில் அப்படி போறவங்களுடைய நிலை இப்படி இருக்கு நான் சொல்ல வரேன். அப்படி போய் என்ன பண்ணிட்டோம்? நமக்குள்ள ஒரு இடத்துல போய் நின்ட்டோமா, அதோட கிளாஸ் கட்டுடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நிலைமை இப்படித்தான் ஆகுங்கிற. எத்தனை உபனிஷத்து பண்ணாலும் நான் ஆத்மா உள்ள இருக்குன்னாங்க சொல்ல போகுது. அது எதுக்கு அத்தனை உபனிஷத்து படிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வாயில வருது பாருங்க. லாஜிக்கா கேட்பாங்க. அதுவும் அதே ஆனா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. ஏங்க ஒரு உபநிஷம் சொல்றதானே எல்லாம் நீங்க ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். இல்ல இது விஷயம் வேற பேசுது, அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆமான்ட்டு அவங்க அது அப்படியே நான் வெற்றி, அவங்க வாதத்துல அவங்க வென்ற மாதிரி ஒரு மதப்பு வேற. யாரு திருத்துறது? யாருமே திருத்த முடியாது அவங்களே. அது அவங்களே திருந்தின ஆச்சு. ஆச்சா, இப்ப நம்ம உள்ள போய் நின்ட்டோம். இந்த இடத்துல நான் இருக்கிறேன். அப்போ அந்த உணர்வு பூர்வம், அறிவு பூர்வமாக நான் இருக்கேன் அப்படி எடுத்துக்கலாம். அறிவு பூர்வமாக மனதில் வெளிப்படுகிறாக, நான் மனமல்ல மனதில் வெளிப்படுகிறாக. அப்ப என்ன? அது நித்தியம். அப்படி படிப்படியா அதனோட சொரூபத்தை நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நித்தியம், நீ அழிய மாட்ட, உனக்கு ஞான சொரூபம் அப்படி. அப்புறம் அப்படியே மொல்ல வெளியில வரும். இப்ப நீ வெளியில உலகத்தை பாக்குறீங்க. இதெல்லாம் அடுத்த செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். இதோட ஓடி போனது இன்கம்ப்ளீட் டீச்சிங் லேர்னிங் சொல்றேன். அதுக்கப்புறம் எங்க வரணும்? நீ பாக்குற பத்தியா எறும்பு, பூனை, நாய், புலி, சிங்கம், மரம், செடி, கொடி, கோழி, ஆடு, மாடு, எல்லாத்துக்குள்ளயும் அப்படிதான் புரிஞ்சுக்கோ. எனக்குள்ள ஒரு கான்செப்ட் புரிஞ்சு வச்சோமா, அப்ப அதுக்கு எல்லாத்துக்குள்ளயும் அந்த ஆத்மாதான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது செகண்ட் லெவல். அப்ப இங்க ஒரு சில குரூப் இதோட கிளாஸ் கட்டடிச்சிடும். என்னது? ஆத்மா பல, எனக்கு ஒரு ஆத்மா, உனக்கு சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க அதோட கட்டடிச்சவங்கன்னு அர்த்தம் சொல்ல வர. இங்க ஒரு ஆத்மா, அங்க ஒரு ஆத்மா, அங்க ஏன்னா நாம தான் இங்க ஒரு ஆத்மா புரிஞ்சு வச்சிருக்கோம். அது மாதிரி தானே அந்த சரீரத்துல பூனையில் ஒரு அப்ப ஆத்மா பல. டீச்சிங் இஸ் இன்கம்ப்ளீட். இது செகண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் எதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னதான் ஒரு மரத்தை பார்த்தா கூட, ஒரு செடியை பார்த்தா கூட அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கு. அந்த மனதில் வெளிப்படுவது அந்த ஆத்மாங்கிறது செகண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் நாட் அல்டிமேட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது 2 வந்துடும். ஏன்னா உள்ள அது எல்லாத்துக்குள்ளே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் கூட வச்சுக்கலாம். அப்புறம் தான் என்ன பண்ணணும்? மனம் விஷால புத்தே உள்ளாரவிந்தாய பத்திர நேத்திர, என்ன சொல்றது, அந்த வியாசரை போல மனம் விரிவடையணும். அப்படின்னு என்ன அர்த்தம்?
இப்போ செகண்ட் ஸ்டெப் நான் சொல்றேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள வந்து, ஏன்னா உள்ள இருக்கிறது சரீரத்திலிருந்து வேறப்பட்டது மாதிரி எல்லாத்துக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது வேதாந்தத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு எப்படி எப்படி புரிய வைக்கும்? இப்ப வந்து யோசனை பண்ணு, உள்ள இருக்கிற விஷயம் வந்து அச்சலகா சாஸ்வதகா, அசலகனா அசையாதது. எப்படி புரிஞ்சு வச்சிருப்போம் நாம? நான் வந்து அச்சலகா சாஸ்வதகா அசங்ககா, இந்த மாதிரி வேர்டுகள் உள்ள போக போக என்ன புரியும்? நான் நிலையானவள், இந்த சரீரம் நிலையற்றது. அப்போ இங்கிருந்து ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சோம்? உடலுக்குள் வெளிப்படுகிற தத்துவமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? உடல் எல்லாம் ஆத்மாவுக்குள் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். உடல் எல்லாம் எங்க இருக்குது? கான்சியஸ், அது ஆத்மாவிற்குள் அங்கங்க என்ன இருக்குது? உடல் இருக்கிறது. அதான் சர்வவியாபி. திஸ் இஸ் செகண்ட் லெவல். அப்போ எங்கும் வியாபித்திருக்கிறது அந்த கான்சியஸ்னஸ். ஆகாசத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்குது? கான்சியஸ்னஸ் இஸ் சர்வவியாபி. அதற்குள் உடல் எல்லாம் இருக்கிறது. இது புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க் தான் சொல்லணும், ஹெர்குலிஸ் டாஸ்க் சொல்ற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம புரிஞ்சு வச்சது இப்ப என்னாச்சு? இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல இதுல இருந்து இதெல்லாம் வர முடியாது. இட் நீட்ஸ் சம் டீகேட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் ஸ்டெப் வரக்கு உங்களுக்கு பல 10 ஆண்டு, டீகேட்னா 10 ஆண்டுகள், ஒரு டீகேட்னா 10 வருஷம். ஸோ இது புரிஞ்சு அந்த ஆத்மா புரிஞ்சு வர்றக்கு நமக்கு எத்தனை வருஷம் ஆகலாம்? எவ்வளவு இயர்ஸ் வேணா தேவைப்படலாம், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அந்த மைண்டை பொறுத்து. இப்ப என்ன சொன்ன கடைசி அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிஞ்சுக்கிறத ஈஸியான உதாரணம் என்ன சொல்லுவோம்? உடல் வந்து ஆத்மாவுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உடல். அப்ப அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது கட ஆகாசம் மகா ஆகாசம். இதுல சாஸ்திரம் கொடுக்குதா என்ன சொல்லுவோம்? உனக்கு புரியலையா? பாரு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. ஏன்னா குழந்தைகளுக்கு சுயதக்கு எத்தனை சொல்லி கொடுத்தாரு, எத்தனை உதாரணம் கொடுக்குறாரு. ஸோ உதாரணம் கொடுக்கும்போது புரிந்து கொள்வது கொஞ்சம் ஈஸி. அப்ப டக்குனு இது புரியலையா, இருவா உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எவ்வளவு இறைவன் எவ்வளவு அழகா டீச் பண்றாரு பாரு. கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. என்னடா அது, எனக்குள் இந்த பாடி எல்லாம் இருக்குதா, எப்படி புரிஞ்சுக்கிறது? மனம் என்ன ஆகல? விஷாலம், விரிவடையிலின்னு அர்த்தம். அதான் வியாசரை போல விஷால மனம் வேணும்னு கேட்கறது இடத்துல பிரேயர். புல்லாரவிந்தாய பத்திர நேரத்தை சொல்ல பார்த்தீங்களா, அது அந்த அதான் வியாசருக்கு அவ்வளவு என்ன சொல்ற, விரிந்த மனம். அந்த மனம் வரக்குதான் என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம்? பஞ்சமகாயக்னங்கள் பண்ணுங்க, சாதன சஷ்டி சம்பத்தி ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கும். அவ உதாரணம் கொடுக்குறாரு. இப்ப பானை பாக்குறியா? கட ஆகாசம். இப்ப கடம்னா அதுக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் என்ன? கட ஆகாசம். இப்ப அந்த ரூம் இருக்குது. மடம்னா வீடு, ஆசிரமெல்லாம் மடம் சொல்லுவோம். அப்ப மட ஆகாசம். அப்புறம் மகா ஆகாசம். மகானா இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கு பாத்தீங்களா, அது மகா ஆகாஷ். ஆகாஷ்னா ஸ்பேஸ். இப்ப என் உடம்புக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுலதான் ஒரு இடத்துல யாருக்கு வந்திருக்கா? கிட்னிக்கு வந்திருக்கு, லங்ஸுக்கு வந்திருக்கு, ஹார்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்பேஸ்ங்கிறது இடம், வெற்றிடம். இப்போ நம்ம என்ன 3 டைப் ஆஃப் ஆகாஷம் பாக்குறோம். ஒண்ணு கடத்துக்குள்ள இருக்கிறது என்ன சொல்லுவோம்? நீங்க பால் ஊத்துனீங்க, தயிர் ஊத்துனீங்கன்னா கட ஆகாஷம் தான் அந்த பாலை கொல்லும். குடம் பாலை கொல்றது இல்ல. அந்த ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது யாரு? நீங்க ஊத்துற பாலை குடத்துக்குள்ள ஊத்துனாலும் சொம்புக்குள்ள ஊத்துனாலும் அந்த பாலை தாங்கி பிடிக்கிறது யாரு? ஆகாஷம் தான் இடம் கொடுக்குது அந்த பாலுக்கு அந்த இடத்துல. சோ கட ஆகாஷம் ஒண்ணு இருக்குதுன்னு புரியும். இப்ப சரீரத்துக்குள்ள எப்படி குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம், அதுதான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப கொஞ்சம் அடுத்த லெவல் டீச்சிங். சரி, இந்த குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, சொம்புக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுதான் பாலை கொள்ளுதுன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, இந்த குடத்துக்கு வெளியில என்ன இருக்கு? ஒரு குடப்பை வச்சிருக்கீங்களா, அதுக்கு வெளியில என்ன இருக்குது? ஆகாசம் தான் இருக்குது. வேற என்ன சொல்லுவீங்க? அந்த ஆகாசத்துக்குள்ளதான் யாரு உட்கார்ந்துருக்கிறா? குடம் உட்கார்ந்துருக்கு. இந்த குடத்துக்கு இடம் கொடுக்கறது யாரு? என்ன சொல்லுவோம்? மட ஆகாஷம். இந்த ரூம்ல இருக்கிற ஆகாஷம். இந்த மட ஆகாசம் தான் இந்த குடத்துக்கு என்ன கொடுக்குது? இருக்கிறக்கு இருப்ப கொடுக்குது, வெற்றிடம். அந்த கட ஆகாசம்ங்கிறது என்னது? பாலை ஊத்தி அதுக்கு ஒரு ஸ்பேஸ கொடுக்குது. அப்போ அடுத்தது இந்த மட ஆகாசத்து அப்படி வெளியில வாங்க, வீட்டு அப்படி வெளியில வாங்க, பரந்த விஷால புத்தே.
இந்த வீடு எதுக்குள்ள உட்கார்ந்துருக்குது? மகா ஆகாசத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு. எங்கும் வியாபிக்கிற மகா ஆகாசத்துக்குள்ள வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குள்ள குடம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குள்ள பால் ஊத்தி வச்சிருக்கோம். அங்கதான் பால் ஊத்தணும். எல்லா ஆகாசம் ஒண்ணுன்னு சொல்லி ஆகாயத்துல பிடிச்சி ஊத்தக்கூடாது. எந்திரிச்சு போறேன், நான் காஃபி போடுறேன், டம்ளாரில் எல்லா ஆகாசம் ஒன்று தான், நான் போய் பாலை கொண்டு எங்க ஆகாசத்தில் எப்படி ஊற்றுவோம் சொல்றேன்னு. அது வியாபகாரிக்கு விஷயத்துல அது அங்கதான். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா இப்ப நான் சொல்ல போறேன், என்ன சொல்ல போறோம்? இப்ப நான் சாஸ்திரம் உங்களை கேட்கும், ஏங்க இப்படி சொன்னீங்கல்ல, என்னென்ன ஆகாசம் படிச்சோம்? கடனா பானை, கட ஆகாசம், மட ஆகாசம், மகா ஆகாசம். இப்ப 3 படிச்சிட்டோமா? 3 வேற வேறையா? அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சது. பதில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா? ஏது கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் மட ஆகாசத்திலிருந்து வேறுபட்டதா? மடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் மகா ஆகாசத்திலிருந்து வேறுபட்டதா? ஈஸியா சொல்லிடுவா. ஏங்க ஒரே ஆகாசங்க, அது எப்படிங்க 3 வரும்? சொல்றோம்ல நல்ல விவரமா. ஒரே ஆகாசம் தான், ஆனா எப்படி பேர் பெறுகிறது? அதனுடைய உபாதியை வச்சு அதுக்கு பேர் மாறுது. குடம்ங்கிறது உபாதி. அதை என்ன பண்ணுது? உபாதி தன்னுடைய குணத்தை இன்னொன்னின் மேல் ஏற்றி வைக்கிறதுக்கு பேர் என்னது? உபாதி. கடம்ங்கிறது லிமிட்டெட், ஒரு இடத்துக்கு ஒரு காலத்துக்கு ஒரு அளவு கொள்ளளவு கொண்டது கடம். அந்த உபாதி என்ன பண்ணுது? எங்கும் இருக்கிற ஆகாசத்தை சிறிதாக லிமிட்டெட் உள்ளதாக 1 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதாக பிரிப்பதை போல் பிரிக்கிறது. அதனால சொம்ப அந்த கடம் என்னது? உபாதி. ஏன் அது ஒரிஜினலா பிரிக்க முடியாத ஆகாசத்தை? தன்னுடைய குணம் என்னது? லிமிட்டெட் பை. அது என்னது? 1 லிட்டர் கொள்ற அளவுக்கு அந்த குடத்துடைய லிமிட்டெட். அந்த குடங்கிறது லிமிட்டெட், 1 லிட்டர் தான் பிடிக்கும். அந்த லிமிட்டெட் அந்த நெஸ்ஸ எங்க கொண்டு வைக்குது? அது ஏத்தி வைக்குது அந்த மகா ஆகாசத்துல கொண்டு வைக்குது. என்னென்ன? ஐ எம் லிமிட்டெட், என்னால 1 லிட்டர் தான் கொள்ள முடியும் போது, இந்த 1 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு உட்பட்டவள் ஆகாசம்னு யாரு பண்ற வேலை? குடம் பண்ற வேலை. அந்த மகா ஆகாசத்திலிருந்து இந்த மட ஆகாசத்திலிருந்து இது என்ன பண்ணுது? பிரித்து காட்டுவதை போல் லிமிட்டடா இருக்கிற மாதிரி யாரு காமிக்கிறது? குடம். தட் இஸ் உபாதி. ஆச்சா, அடுத்து வாங்க மடம். மடம் என்ன பண்ணுது? மடம்னா இந்த வீடு. இந்த வீடு என்ன பண்ணுது? மகா ஆகாசத்திலிருந்து இந்த செவுரெல்லாம் என்னது? உபாதி. மடத்தினுடைய செவுரு, மடத்தினுடைய ரூஃப், மடத்தினுடைய எல்லாம் என்ன பண்ணுது? அந்த வீடு மகா ஆகாசத்திலிருந்து இது எங்க வீட்டு ஸ்பேஸ், இந்த வீட்டுக்குள் இருக்கிற ஸ்பேஸ் மட ஆகாசம். அப்ப யாரு பிரிக்கிறது? மகா எங்கும் வியாபித்திருக்கிற ஆகாசத்தை மட ஆகாசம்னு பிரிக்கிறது யாரு? ஒரு லிமிட்டெடுக்குள்ள கொண்டு வரது யாரு? வீடு செவுருங்கிற உபாதி. அந்த மடம் இஸ் உபாதி. தன்னுடைய குணத்தை லிமிட்டட், வீடுனா ஒரு இடத்துக்கு லிமிட் ஆனது, அது தன்னுடைய குணத்தை எங்க கொண்டு ஏற்றி வைக்குது? அழுங்காம ஆகாசத்து மேல ஏற்றி வச்சு என்ன சொல்லுது? மட ஆகாசம். I am different from மகா ஆகாசம், I am different from அந்த சொம்பு ஆகாசம், கட ஆகாசம் அப்படின்னு அது சொல்லுது. ஆனா உண்மையில் சிந்திச்சு பாருங்க, ஆகாசம் ஒண்ணு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஸ்பேஸ் என்னதுங்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்பேஸ் என்னதுங்கிறாங்க, அந்த மேல இருக்கிறவங்க. அது இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி சொல்லிடுவாரு, மேல் வீடு செவத்து காமிச்சு அது ஒண்ணுதான், ஐயோ அது என்னது இல்லைங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடை நிக்க வச்சு அவர் ஒரு சிந்திக்கு சொல்லுவார், பியூட்டிஃபுல்லா இருக்காது, திடீர்னு ஞாபகம் வந்தது. இப்ப மேல செவத்து காமிச்சு அது ஒண்ணுதாடா, ஐயோ அது என்னது இல்லைங்க. கீழே இருக்கிற நின்றுட்டு கீழே ஒரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வீடு வச்சுக்கோங்க, அதுல ஒரு ரூம்ல போய் நிக்கிறீங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, மேல இருக்கிற செவத்து காமிச்சு அது ஒண்ணுதான், ஐயோ இல்லைங்க, இந்த உள்ள இருக்கிறது ஒண்ணுதான், கீழே இருக்கிறது ஒண்ணுதான், அது என்னது இல்லைங்க. அப்ப நீ எங்கடா நிக்கிற? புரிஞ்சுதுங்களா? இந்த பக்கம் சேவரி காட்டா அந்த வீட்டுக்காரது, இந்த பக்கம் சேவரி காட்டா அந்த வீட்டுக்காரனது, மேல இருக்கிற கேட்டா மேல் வீட்டுக்காரனது, கீழே இருக்கிற கேட்டா எனக்கு கொட்டுனா கீழே உதைப்பான், மேல இடிச்சா அவன் திட்டுவான். சோ இதுதான், இது ஈஸியா புரிஞ்சுக்கிறேன். இதுதான் லைஃப். எதுவுமே என்ன கிடையாது, நம்மளுக்கு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம், இருந்துட்டு போறோம். எதையும் நீங்க அப்பார்ட்மெண்ட்ல புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதே தான் பூமி மேல நின்னாலும் அதே தான். பட் அப்பார்ட்மெண்ட் போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா அவர் சொல்லுவார், எதுவும் என்னது கிடையாது. அப்ப எதிரா உள்ளது நான் கேட்டேன், என்னை ஒரு ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு போனார் வீட்டுக்கு, ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான் அவர் அப்பார்ட்மெண்ட் பாக்குறாரு, தீப்புட்டியாட்ட அடிக்கி வச்சு. ஏன்னா அந்த காலத்துக்கு முன்னாடி அப்பார்ட்மெண்ட்ல அவர் பார்த்தாத காலத்துல அப்பார்ட்மெண்ட் மேல மேல போய், இது பூமியை கரையும் போட்டு வாங்கினியே, எதை கரையும் போட்டு வாங்கின,
மேலையும் கரையும் இல்லை, கீழையும் கரையும் இல்லை, சைலையும் கரையும் இல்லை, நீ எதை கரையை போட்டு வாங்கினேன்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அதெல்லாம் வித்துட்டு பூமி பார்த்து வாங்கிட்டாரா அந்த ஸ்டூடெண்ட். ஐயோ சாமிஜி கேட்டாரு, எதுவுமே இல்லாத இடத்துல போய் உட்காந்துருக்குமா இருக்குது, எனக்கு பயம் எடுத்துருச்சு, ராத்திரி இத்தனை லட்சத்தை கொடுத்து எதுவுமே இல்லாத கரை பண்ணி வச்சிருக்கோம், அது நான் அதை வித்து போட்டு நான் போய் அது ஜோக்கு சொல்லுவேன், போய் பூமியா பார்த்து வாங்கினேன். அப்புறம் சொன்னேன், டே அதுவும் நீ அதையும் நீ விட்டுட்டு தான் போயாகணும். அல்டிமேட். ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோம் இப்போ? புரிஞ்சுதுங்களா? எங்க டீச்சிங் வருது, இதான் ஃபைனல் டீச்சிங். இப்போ நம்ம என்ன உதாரணத்தோட நம்ம இதை கான்செப்ட் லிங்க் பண்ணிக்கலாம். அப்போ கான்சியஸ் இஸ் மகா ஆகாசத்தோட கனெக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்கிற வீடு தான் யாரு? நானு. அதுக்குள்ள இருக்கிற என்ன சொல்ல, ஹார்ட், லங்ஸ், அதெல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் மொத்தத்துல இருப்பது. இப்ப கான்சியஸ்க்குள்ளதான் என்ன இருக்குது? வீடு இருக்குது. அந்த கான்சியஸ்க்குள்ளதான் என்ன இருக்குது? என் சரீரம் இருக்கு. என் சரீரத்துக்குள்ளே நம்ம என்ன சொல்லக்கூடாது. அப்ப என்ன ஆகணும்? கான்சியஸ் ஐஎம்ங்கிறது நம்ம என்ன புரிஞ்சு வச்சோம்? லிமிட்டட் பை திஸ் பாடியா புரிஞ்சு வச்சிருப்போம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட் ஸ்டெப்பு, சரி சரி பார்க்குற எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு. கடைசியில் என்ன புரியும்? ஐயையோ அப்படி இல்லை, மகா ஆகாசத்தை போல கான்சியஸ்னஸ் சர்வவியாபி. அதுக்குள்ள அங்கங்க ஒரு குடம், அங்கங்க ஒரு சொம்பு, அங்கங்க ஒரு வீடு. அது என்ன பண்ணிட்டு இருக்குது? எப்படி ஆகாசத்தை பிரிக்குதோ அதை போல் அந்த ஆத்மாவை இந்த சரீரம் என்ன பண்ணுது? பிரிக்கிறது. அப்ப சரீரம் என்னது? உபாதி. இதனுடைய லிமிட்டட் அதை என்ன பண்ணி வச்சது? எப்படி அந்த சொம்பு உபாதி அதை என்ன பண்ணுச்சு? ஆகாசத்தில் லிமிட் இல்லாத ஆகாசத்தை லிமிட்டடான ஆகாசம் யாரு காமிக்கிறது? சொம்பு. அப்ப லிமிட்டட் இல்லாத அன்லிமிட்டட் ஒரு சாரி லிமிட்டேஷன் இல்லாத ஒரு கான்சியஸ லிமிட்டடா காமிக்கிறது யாரு? ஏன் சரீரம். ஏன் சரீரம். இப்படி புரிஞ்சுக்கிறது என்னது? ஃபைனல் ஸ்டேஜ். அப்பதான் நமக்கு என்ன புரியும்? இது புரிஞ்சாதான் வரப்போற பேரடாக்சிக்கல் சென்டென்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எப்ப புரியுதுங்களா? எல்லாவற்றிலும் சர்வபூத எல்லா இங்க இந்த இதுல சொல்ற வருது, எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், ஆனா எதுலயும் நான் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுதா? அதுதான். அதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.